தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பேரிலே ஆமேன். தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அருள் நிறைந்த கடவுளே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஆண்டவரை எங்கு இருக்கிறோமோ ஆண்டவரை உம்முடைய பிரசனத்திலே எங்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நம்பிக்கையும் உம்முடைய விசுவாச வாழ்விலும் வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய ஆண்டவரை செயல்களும் எங்களோடு இருக்க முடியாது. எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் நாம் இல்லத்திலே இருந்த வண்ணமாக கடவுளை போற்றும் வண்ணமாக பாமாலை 2வது பாடலை பாடுவோம். பாமாலையே 2வது பாடல். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சகல துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றேன். இன்று நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பாகம் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகவல், இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீ பேச மாட்டது. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் அந்த இடத்தில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி பேசுகின்ற அடியனை மறைத்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவாங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரியும்படி செய்யப்பா. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆறுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் என் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். சுவாமி நீர் மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினால் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, பலத்தினால் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே
பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. மீன்பிடிக்கும் தொழிலை செய்யும் ஒருவர் தினமும் ஆழ்கடலிலே சென்று தன்னுடைய படவிலே சென்று மீன் பிடித்துக் கொள்வார். நன்றாக நீச்சல் தெரியும். கடலின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வார், எந்த பகுதியில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நீச்சல் அடிப்பார். வழக்கம் போல ஒரு நாள் தன்னுடைய படவிலே மீன் பிடிக்க சென்றார். கடலின் ஆழத்திற்கு சென்ற பிறகு காற்று பயங்கரமாக வீசி கடல் கொந்தளித்து அவரால் படகை சரியாக செலுத்த முடியவில்லை. படகு அவருடைய கட்டுப்பாட்டை இழந்தது. ஒரு பாறையிலே மோதி உடைந்தது. அவருடைய நெற்றியிலும் பலத்த அடி. அவரால் நீச்சல் அடிக்க முடியவில்லை. படகு கவிழ்ந்ததால் படகிலும் செல்ல முடியாது. தண்ணீரிலே தத்தளிக்கின்றார். தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டே கதறினார், இயேசுவே என்னை காப்பாற்று, நான் அமிழ்ந்து போகிறேன், என்னால் நீச்சல் அடிக்க முடியவில்லை, இனி நான் எப்படி கரை சேருவது? படகு உடைந்து விட்டது. எனக்காக என் பிள்ளைகளும் என் மனைவியும் காத்துக் கொண்டிருப்பார்களே, அவர்களை யார் காப்பாற்று? அவர்களுக்கு ஒருவரும் இல்லை. ஒருவேளை நான் மரித்து போனால் அவர்களுடைய கதி என் ஆண்டவர். ஆழத்தில் இருந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தார். படகின் உடைந்து போன ஒரு பலகை துண்டு அவருக்கு கிடைத்தது. அந்த பலகை துண்டை பிடித்துக் கொண்டே சமாளித்துக் கொண்டே நின்றார். சட்டியாக ஒரு படகு அந்த வழியாக வந்தது. அந்த படகில் இருந்தவர்கள் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த அவரை கண்டார்கள். கஷ்டப்பட்டு அவரை அந்த படவில் ஏற்றி கரை சேர்த்தார்கள். கடலின் எந்த ஆழத்திற்கு சென்றாலும் நீச்சல் தெரிந்த அவருக்கு அந்த நேரத்தில் தன்னுடைய நீச்சல் கை கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் தன்னுடைய பலன் உதவவில்லை. ஆனால் அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவ ஆவியானவர் அவருக்கு இறங்கினார். ஆழங்களை கடப்பதற்கு நம்முடைய பலன் போதாது. அலைகளை தாண்டுவதற்கு நம்முடைய பலன் போதாது. பலனை தருகின்ற ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே முடியும். இந்த உலகத்திலே சிலர் பேசுவார்கள், என்னுடைய பலத்தினால் இதை செய்தேன், என்னுடைய ஞானத்தினால் இதை செய்தேன், என்னுடைய அதிகாரத்தினால் இதை செய்தேன், என்னுடைய பணத்தினால் இதை செய்தேன், என்னுடைய பராக்கிரமத்தினால் இதை செய்தேன். பெருமை பாராட்டிக் கொண்டே இருப்பார்கள். தேவனுக்கு முன்பாக நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. பலவான் தன்னுடைய பலத்தினால் மேற்கொள்வதும் இல்லை, பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தினால் மேற்கொள்வதும் இல்லை. யோபு 12:19 சொல்லுகிறது, அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்துக் போடுகிறார். அவர் மனிதனை மண்ணாகத்தான் பார்க்கின்றார். படைத்த அவருக்கு தெரியாது நான் எப்படி படைத்தேன் என்று. மண்ணை பிசைந்து அந்த மண்ணிற்கு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்திற்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சுவாசத்தை பெற்ற மண்ணாகிய மனிதன் தான் ஒரு மண் என்பதை மறந்து மேன்மை பாராட்டிக் கொண்டே இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:14 படி நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அவர் நம்மை நினைவு கூறும் பொழுது மண்ணாகத்தான் நினைவு கூறுகின்றார். எரேமியா 9:23-24 சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையை நியாயத்தை நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் அன்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை ஞானம் உள்ளவர்களாக இருந்தார், எப்படிப்பட்ட அறிவுள்ளவர்களாக இருந்தார், அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் வாய்ப்பு. ஏசாயா 44:25 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் என்று. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மக்கள் மிகவும் உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். சினையார் என்ற இடத்தில் பாபேல் கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். உயர்ந்த சிகரமுள்ள கோபுரத்தை கட்டி, வானத்தை அளவும் உயர்ந்த சிகரமுள்ள கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணும், நம்முடைய பெருமையை மற்றவர்கள் காணட்டும், நம்முடைய அறிவை மற்றவர்கள் காணட்டும், நம்முடைய ஞானத்தை மற்றவர்கள் காணட்டும் என்று நினைத்தார்கள்.
ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக மாறுபண்ணுகிற தேவன் அவர்கள் ஞானத்தை பைத்தியமாக மாறுபடி பண்ணினார். அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கிறார். ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடி அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கிறார். இந்த உலகத்தில் ஒரே பாஷை தான் இருந்தது. ஆனால் அவர்களுடைய பெருமை நிமித்தம் தேவன் அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கிறார். மாத்திரமல்ல, அவர்களை சிதறி போகும்படி பண்ணினார். தாங்கள் கட்டுவது தடைபடாது என்று நினைத்தார்கள். ஒரே இடத்திலே குடியிருக்கலாம் என்று நினைத்தார்கள். பெரிய கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தை பார்த்து மற்றவர்கள் பிரமிப்படைவார்கள் என்று நினைத்தார்கள். தங்களுடைய ஞானத்தை மற்றவர்கள் மெச்சிக் கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே மாத்திரமாகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏசாயா 40:6-7 சொல்லுகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலும், அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போகின்ற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரே நாளில் பூத்து கீழே விழுகின்ற பூவை போல இருக்கு. அவருடைய சுவாசத்தினால் பறக்கடிக்கப்பட்டு போகும். ஆகவே தான் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகின்றார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஒரு பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தது. உம்மை துதிப்பதை குறித்து மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். உம்மை மகிமைப்படுத்துவதை குறித்து மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். வேறொன்றை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அதுவே எங்கள் உள்ளத்தில் வாஞ்சியாக இருக்கிறது. அவரை துதிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வருவார். அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் இறங்கி வருவார். தேவ பலன் நம்மை நிரப்பும். சோதனைகளை சகிக்கின்ற பலனை தருவார். பலவீனங்களை தாங்குகின்ற பலனை தருவார். சாத்தானை ஜெயிக்கின்ற பலனை தருவார். இயேசு ஞானஸ்தானம் பெற்றவன் சாத்தான் அவரை சோதித்தார். 40 நாட்கள் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த 40 நாட்கள் அவர் ஒன்றும் புசிக்கவில்லை. 40 நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு மிகுந்த பசியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் சாத்தான் அவரை மீண்டும் சோதிக்கின்றார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் சாத்தானை துரத்தினார். மாத்திரமல்ல, லூக்கா 4:14 சொல்லுகிறது, இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று. ஆவியானவர் பலம் கொடுத்தால் 40 நாட்கள் அல்ல, 40 வருடங்கள் பசியாயிருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஏனென்றால் பலன் கொடுப்பவர் தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் பலன் கொடுத்தால் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். எலியாவை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் மேல் இருந்தபடியினால் அவன் கர்மேல் பர்வதத்தில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் ஆகாப் ராஜாவின் ரதத்திற்கு முன்பாக ஓடினான். எலியா ஜெபம் பண்ணினான். 1.5 வருடம் மழை பெய்யவில்லை. 1.5 வருடத்திற்கு பிறகு ஆகாப் ராஜா எலியாவை சந்திக்கின்றான். அவன் எலியாவை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று. எலியா சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று ஒரு ராஜாவை எதிர்த்து பேசுகின்ற தைரியத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியினால் தன்னை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருந்த ராஜாவையே எதிர்த்து பேசினார். எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்தார். அவன் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொன்னான், நீ போய் சமுத்திரம் இருக்கிற திசையை நோக்கி பாரு. அவன் போய் பார்த்தான். ஒரு முறை அல்ல, 7 முறை போய் பார்த்தான். 7வது முறை பார்த்து சொன்னான், சமுத்திரத்திலிருந்து மனுஷனுடைய உள்ளங்கை அளவான சிறிய ஒரு மேகம் எழுப்புகிறதை காண்கிறேன் என்று. எலியா தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொன்னான், நீ போய் ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்ன, பெரிய மழை வருகிறது. அதற்கு முன்பாக அந்த மழை உன்னை நனைக்காதபடிக்கு நீ ரதத்திலே ஏறி போய்விடும் என்று. ஆனால் அவன் சொல்வதற்குள்ளாகவே மேகம் கருத்து, காற்றடித்து பெரிய மழை பொழிந்து ஆகாப் தன்னுடைய ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு செல்கின்றான். எலியா அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடுகின்றான். பெரிய மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த மழையிலும் எலியா ஓடுகின்றான். கர்மேல் பர்வதத்தில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் அவன் ஓடுகின்றான். அந்த மழையில் ஓடுவதற்கு தேவன் அவனுக்கு பலன் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 18:46 சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். தேவ ஆவியானவர் இருந்தால் மழையானாலும் ஓடலாம், வெயிலானாலும் ஓடலாம். ஆவியானவர் இல்லாவிட்டால் நாம் ஓடுவதற்கு பலனற்றவர்களாய் காணப்படும். நம்மை பலப்படுத்துகிறவர் தேவன் ஒருவர். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது விதமாக எழுதுகின்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று.
அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கஷ்டங்கள், பசியினால் தவித்த நேரங்கள், பட்டினியினால் தவித்த நேரங்கள், சிறைச்சாலையில் பட்ட கஷ்டங்கள். ஆனாலும் தேவன் அவனை பலப்படுத்த எல்லாவற்றையும் சகிக்கின்ற பலனை தேவன் அவருக்கு கொடுத்தார். தேவாவியானவர் கொடுக்கின்ற பலன் மாத்திரமே நமக்கு சந்தோஷத்தை தரும். தேவாவியானவர் கொடுக்கின்ற பலன் மாத்திரமே நமக்கு மகிழ்ச்சியை தரும். நம்முடைய பலனும் நம்முடைய பராக்கிரமமும் ஒன்றுக்கும் உதவுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லை என்று. தங்களுடைய பலத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். தங்கள் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டின மக்களுக்கு கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன பதில் என்ன தெரியும்? எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லை என்று வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். அவர்களுடைய பலன் எல்லாம் வீண், ஒன்றுமில்லை, எல்லாம் மாயா. மாத்திரமல்ல, தங்களுடைய பலனை குறித்து மேன்மை பாராட்டின மக்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார். ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு காண்பித்தார். முதலாவது, தேசத்தில் புல் முளைக்க தொடங்கும் பொழுது, தேசத்தில் பயிர்கள் முளைக்க தொடங்கும் பொழுது தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்பி அந்த வெட்டுக்கிளிகள் தேசத்தின் புல்லை எல்லாம் தின்று தீர்த்துவிடும், தேசத்தின் பயிர்கள் எல்லாம் தின்று தீர்த்துவிடும். மனிதன் புசிப்பதற்கு ஒன்றும் இருப்பதில்லை, அத்தனை பேர் மடிந்து போவார்கள். அப்பொழுது ஆமோஸ் அந்த மக்களுக்காக மனம் இறங்குகின்றார். அந்த மக்களுக்காக தேவனை நோக்கி கெஞ்சுகின்றார். கர்த்தராகிய ஆண்டவரே, மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? அவன் சிரித்து போனான். அவனுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபம் அப்படி ஆவதில்லை என்று சொன்னார். இரண்டாவது சம்பவிக்கின்ற காரியத்தை ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கின்றார். அக்கினியினாலே நியாயம் விசாரித்தேன் என்று சொல்லுகின்றார். அந்த அக்கினி மகா ஆழியை பட்சித்து அப்பொழுது ஆமோஸ் அந்த மக்களுக்காக மனம் இறங்குகின்றார். அந்த மக்களுக்காக மன்றாடுகின்றார். கர்த்தராகிய ஆண்டவரே, நிறுத்திவிடும். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான் என்று. அதற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டார். அப்படி ஆவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். எந்த மனிதனுடைய பலனை கொண்டவைகளை தடுக்க முடியும்? ஆண்டவர் அக்கினியை கொண்டு நியாயம் விசாரித்தால் எந்த மனிதனுடைய பலனை கொண்டவைகளை அணைக்க முடியும்? எந்த பராக்கிரமசியால் எழ முடியாது. ஆமோஸை போல தாழ்மையோடு அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே அவர் மனஸ்தாபப்படுவார். அப்படி ஆவதில்லை என்று சொல்லுங்கள். நான் உன்னை அழிப்பதில்லை என்று சொல்லுவேன். மாத்திரமல்ல, என் ஆவியை ஊற்று, உன்னை நான் பலனடைய செய்வேன் என்று சொல்லுவேன். அசீரியா ராஜா தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டினார். அவன் சொன்னான், என் கையின் பலத்தினால் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனே போல் குடிகளை தாழ்த்தி பூமியெல்லாம் நான் மாறிக்கொண்டேன். ஒருவன் வாயை திறந்ததும் இல்லை, செட்டைகளை அசைத்ததும் இல்லை. எத்தனை பெருமையான வார்த்தை! அவனுடைய பெருமைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். ஆண்டவர் கொடுக்கின்ற பதில் என்ன தெரியும்? இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலியுமாகி ஒரே நாளில் அவனுடைய முட்செடிகளையும் நெருஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையை, அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையை உள்ளும் புறம்புமாய் அழியப்படும். சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ள இழைப்பை அனுப்பும். அவனோடு கூட இருக்கும் பலவான்களை இழைத்து போகப்படுவார். ஒருவனும் பலவானாக இருப்பதில்லை. பலவான்களை பலனற்றவர்களாக மாற்ற ஆண்டவர் சொன்னார். அவர் பட்சிக்கிறார், எல்லாவற்றையும் மெரித்துக் கொடுத்தார். அவருக்கு முன்பாக பர்வதங்கள் எல்லாம் உருகி. ஆனால் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தேவ பலனை தருவார். இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை ஒருவனுக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்பதை ஒருவரும் அறியாது. பிரசங்கி 8:7 சொல்லுகிறது, இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியாது. அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? இன்றைக்கு புயல் வருகிறது, வெள்ளம் வருகிறது, நிலநடுக்கம் வருகிறது. எந்த மனிதனுடைய பலனை கொண்டவைகளை தடுக்க முடியும்? எந்த மனிதனுடைய ஞானத்தை கொண்டவைகளை தடுக்க முடியும்? எந்த பராக்கிரமசாலி அவைகளை தடுக்க முடியும்? புயல் அங்கே வீசுகிறது, இங்கே வீசி, புயல் அங்கே கரையை கிடக்கும், இங்கே கரையை கிடக்கும் என்று சொல்லலாம். அதற்கு புதிய புதிய பெயர்களையும் சுட்டலாம். ஆனால் யாரால் தடுக்க முடியும்? என் தேவன் ஒருவராலே மாத்திரமே முடியும். கொந்தளித்த காற்றும் கடலும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தையிலே அடங்கி போனது. அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கின்றோம்? இது எத்தனை பேர் சொல்லுங்கள், வியாதியினால் என் பலனை இழந்துவிட்டேன் என்று சொல்லுகிறோம்.
வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான போராட்டங்களினால் பலனை இழந்துவிட்டேன் என்று சொல்லுகிறோம். பிள்ளைகளை குறித்த பாரத்தினால் பலனை இழந்துவிட்டேன் என்று சொல்லுகிறோம். வேலை செய்யும் இடத்தில் ஏற்படுகின்ற போராட்டங்கள் பலனை இழந்துவிடச் செய்கிறது என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு காலங்களிலும் பலனை இழந்துவிடும் பொழுது ஆவியானவரை மாத்திரம் நோக்கிக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தினால் ஒன்றுமில்லை, என்னுடைய பலத்தினால் ஒன்றுமில்லை, என்னுடைய பணத்தினால் ஒன்றுமில்லை, என்னுடைய பராக்கிரமத்தினால் ஒன்றுமில்லை, ஆனால் உம்முடைய ஆவியினாலே மாத்திரம் ஆகும் என்றவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். கலக்கங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த இடத்தில் இறங்கி வருவார். இழந்து போன பலனை மீண்டும் தருவார். கழுகுகளைப் போல சட்டைகளை அழித்து பறக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசுவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் பலனை இழந்துவிடும் பொழுது உம்முடைய ஆவியானவர் எங்களிடத்து வந்து எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே மாத்திரம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்தும். தகப்பனே, இந்த காலத்தில் இருக்கின்ற இந்த கொடிய வைரஸ் ஆண்டவரை நீர் காண்கிறீர்கள். அதனால் மக்கள் படுகின்ற வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். சுவாமி தகப்பனே, எத்தனை பிரயாசங்கள், எத்தனை போராட்டங்கள் மக்களை நெருக்கிக் கொண்டிருப்பதை காண்கிறீர். சுவாமி, அந்த வைரஸ் நிமித்தம் எத்தனை பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். சுவாமி, எத்தனை பேர் பசியினால் திண்டாடுகிறார்கள். சுவாமி, எத்தனை மனக்குழப்பங்களை நாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அங்குமெங்கும் அலைந்து கொண்டிருப்பதை காண்கிறீர். சுவாமி தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியதப்பா. ஆண்டவரே, ஆமோஸ் தீர்க்கதரிசி உம்மை பார்த்து கெஞ்சின போது அப்படியாவதில்லை, நான் அழிப்பதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே தகப்பனே, நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசனம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றி போடும். அப்பா, பாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று நீரை சொல்லியிருக்கிறீரே. தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, அடியின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்பா, ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கிறார்கள். நீர் இரக்கம் நிறைந்த தேவன் அல்லவா? உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதல்லவா? சுவாமி, மனம் இறங்கும். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும். உடைய ஆவியினால் நிரப்பும். உடைய ஆவியின் பலனை கொடுத்தருளும். ஆசீர்வதியும். முடிவறியந்த உடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களை, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே இந்த நாளுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய பேரிரக்கமும் பாதுகாவலும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி வருவதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கடவுளுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அருள் இந்த கடவுளை, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நம்பிக்கையின் வழியாக ஒவ்வொரு நிலையிலும் திருச்சபையின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் திருநாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நிறைவான ஒரு நம்பிக்கையின் வழியாக வழிநடத்த முடியாது எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் கடப்பை குருசேகரம் மறைந்த திரு இமானுவேல் அவர்களின் குமாரத்தி செல்வி ஜெனிஃபர் கிறிஸ்டினா அவர்களுக்கும் TELC பரமக்குடி திருச்சபை சார்ந்த திரு ஜீவா அவர்களின் குமாரன் செல்வன் ஜேசன் கிறிஸ்டபர் ஜார்ஜ் அவர்களுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமற்ற தடையோ காரணங்கள் இருந்தால் எழுத்தின் மூலம் சபையின் போதற்கு தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள். இது இவர்களுக்கான 3வது அறிக்கை. தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே நாம் நிலைத்திருப்போம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜபத்தை ஏறெடுப்போம். பரம எங்கள் பிதாவே, நாம் பசுப்பதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பரம செய்யப்படுகிற பூமி செய்ய
சோதிக்கு பிரவேசிக்கப்படாமல் தீங்கு ரட்சிக்கும் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்று நீங்களே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய தூயாவின் நம் அனைவரோடும் நம்முடைய விசுவாச வாழ்வோடும் நிலைத்திருப்பதாக ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாறும் பரவாதே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. நமது இல்லங்களை நாம் சமாதானத்தோடு வாழ்வோமாக.